ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் சேஷாத்ரி சுவாமிகள் வந்தும் ஒரு வியாபாரி நட்டமடைந்தார் அப்படின்னு முடிச்சிருந்தோம். அது எப்படி சேஷாத்ரி சுவாமிகள் அன்னைக்கு வியாபாரம் லாஸ் ஆகும்? அங்கதான் அந்த வியாபாரியோட கர்மா பலமா வேலை செஞ்சதுன்னு சொல்லணும். ஏன்னா சேஷாத்ரி சுவாமி வந்தாலே வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய விளையாட்டுகள் மூலியமாவே அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அப்படி இருக்கும்போது அந்த வியாபாரி எப்படி நஷ்டம் அடைஞ்சிருக்க முடியும்? அவர் ஒரு மாம்பழ வியாபாரி. அந்த மாம்பழ வியாபாரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வண்டி மாட்டு மாம்பழத்தை சாலையில கொட்டி வியாபாரத்துக்காக அந்த சாலை ஓரம் வச்சிருக்காரு. ஆனா அந்த வியாபாரிக்கு வேற ஒரு வேலை வெளியூர்ல இருந்ததுனால ஒரு புது பையனை வேலைக்கு போட்டிருக்காரு. அந்த பையன் வெளியூர். சேஷாத்ரி சுவாமியை பத்தி அவருக்கு தெரியாது. இவர் கண்டிப்போட நல்லா பார்த்துக்கோ, கடையை பத்திரமா பார்த்துக்கோன்னு அவரு சொல்லிட்டு போயிட்டார். இந்த வியாபாரத்தை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சேஷாத்ரி சுவாமி அங்க வர்றார். அங்க ஒரு பழத்தை எடுக்கிறார். பழத்தை எடுத்து சுவைக்க போகும்போது அவர் கையை பிடிச்சி இழுத்து அந்த பழத்தை பிடுங்கி அவரை கண்ணா பின்னான்னு திட்டுறான். அங்க இருந்த மக்கள்கள் வேடிக்கை பார்க்கறாங்க இல்லையா? எல்லாருக்கும் சேஷாத்ரி சுவாமியை பத்தி தெரியும். சுவாமியை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு எல்லாரும் அதட்டி சொல்றாங்க அந்த பையன்கிட்ட. சொல்லியும் அந்த பையன் கேட்கல. அடுத்ததா ஒரு பழத்தை எடுக்கிறதுக்கு சேஷாத்ரி சுவாமி போறாரு. போகும்போது மறுபடியும் கையை தட்டுறான். அவர் கையை திட்டுறான். இந்த ஜனங்கள்லாம் சரி இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. சேஷாத்ரி சுவாமி அவனை பார்த்தாரு, சிரிச்சாரு, திரும்பிட்டாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா சாயந்தரத்துக்குள்ளார அத்தனை பழத்துலையும் புழு பிடிச்சி அழுகி போச்சு. சாயங்காலம் வியாபாரி வரான். வியாபாரி நடந்த சம்பவத்தை கேட்டுட்டு ஆடி போய் ஐயோ எல்லாம் அவனுடைய கர்மாவை அவனுடைய வேலைக்கார பையன் மூலியமாவே அவர் நடத்திக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சேஷாத்ரி சுவாமிய தேடி அலைஞ்சு மன்னிப்பு கேட்கறதுக்காக தேடி அலைஞ்சது தான். அவர் அன்னைக்கு பார்த்து அகப்படவும் இல்லை. சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஞானிகளுக்கு தன்னுடைய பலத்தால நல்ல கர்மாவை கூட்டுவாங்க, மனிதர்களுக்கு கெட்ட கர்மாவை அழிப்பாங்க. அன்னைக்கு அந்த பையன் முறைகேடா நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அமோகமா வியாபாரம் வந்திருக்க வேண்டியது. இப்போ அந்த சேஷாத்ரி சுவாமிய அவன் நடத்தின விதத்தால அந்த கெட்ட கர்மாவும் கூடி வியாபாரமும் முழுசா போயிடுச்சு. ஒரு 3 மாசம் வரைக்கும் இந்த சம்பவத்தை பத்தி பேசி ஓஞ்சாங்க ஜனங்க. இன்னொரு சம்பவத்துல பாருங்க, முருகன்னு ஒரு மாட்டு வண்டிக்காரன். அந்த மாட்டு வண்டிக்காரன் சாது சத்திரம்னு திருவண்ணாமலையில ஒரு இடம் இருக்கு. அதன் பக்கத்துல உள்ள ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அவன் குடியிருந்தான். அது ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில அவன் குடியிருந்தான். இவர் ஒரு நாள் மத்தியானம் அந்த பக்கம் போகும்போது அவர் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டார். வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனேமே அவர் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் அந்த முருகன். வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனேமே அந்த அம்மா, ஒரே அம்மா மட்டும்தான் அவனுக்கு. பார்த்த உடனே சுவாமியை பார்த்த உடனே அவங்க பூரிப்பாயிட்டாங்க. பூரிப்பாயிட்டு வாங்க சாமி என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, தயங்கி நிற்கும் போது கூழ் கொடு அப்படின்றாரு. அந்த அம்மா ஒரு கூழை ஒரு கிளாஸ்ல எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயும் இன்னும் கொடு அப்படின்ன உடனேயுமே அதுக்கப்புறம் சொம்புல கொடுக்குறாங்க. ஒரு 2 சொம்பு குடிச்சார். அதுக்குள்ளார அந்த அம்மா முருகா சுவாமி வந்திருக்காரு, எழுந்துரு, தூங்காத அப்படின்னு அதட்டினாங்க. அவன் தூக்க கழகத்தோட எழுந்து ஓடி வந்தான். மன்னிச்சுங்க சாமி, நான் தூங்கிட்டேன், வாங்க சாமி அப்படின்னு கூடும்போது, என்னையா இன்னைக்கு வண்டி மாடு கட்டிட்டு போலையா, தொழிலுக்கு போலையா அப்படின்னு கேட்டா, எங்க தொழில் இருக்கு, நல்ல வெயில் காயுது, யாரும் வேலைக்கு கூப்பிடல, இனிமேதான் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு மாட்டை கட்டணும் அப்படின்னு அவன் பதில் சொல்லும்போது டக்குன்னு சேஷாத்ரி சுவாமி சொல்றாரு, வண்டி மாட்டை வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொம்ப வச்சுட்டு போயிட்டாரு. ஒன்றும் புரியல ஒரு நிமிஷம். ஆனா அடுத்த நாளே அது தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அவருக்கு தூரத்து சொந்தம் ஒருத்தர், அவரு சென்னையில சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் அளவுல மதிப்புல சொத்துக்கள் இருக்கு. 10,000 ரூபாய்ன்னா அப்போ நீங்க பாத்துங்க எவ்வளவு மதிப்பு இருக்கும். அவருக்கு ஒரே பொண்ணு, அதனால நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கணும். அவர் மைண்ட்ல வந்தது இந்த முருகன் தான்.
உடனே வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி முருகனையும் அவங்க அம்மாவையும் சென்னைக்கே அழைச்சிட்டு போயிட்டார். முருகன் வண்டி மட்டும் வித்துட்டான். அவர் சொன்ன மாதிரியே அது நடந்தது. இப்படி அவங்க அவங்களுடைய கர்மாவுக்கு ஏத்தாப்போலையும் அவங்கவுங்க தொழிலுக்கு ஏத்தாப்போலையும் சேஷாத்திரி சுவாமி அள்ளி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஒரு சவர தொழிலாளி கூட அவர் அள்ளி கொடுத்துருக்காரு. இப்படி அந்த சவர தொழிலாளிக்கு கொடுத்த கதையை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் திருவடி.